Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒற்றை யானை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஆம்பூரை அடுத்த பனந்தோப்பு அருகே மலைவழிச்சாலையில் ஒற்றை யானை நடமாடுவதைக் கண்டு வனத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையும் காவல்துறையும் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் பட்டாசு வெடித்து ஒற்றை யானையை விரட்டினர். ஆனால் வெங்கிலி அருகில் சென்ற யானை ஒரு தென்னந்தோப்பில் நுழைந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் யானை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் தொடரும் மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டுமென தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையில் சோழபுரம் கடைவீதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கினார். விடியா திமுக அரசு ஆட்சி அமைத்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் கள்ளச்சாராயம், கஞ்சா புழக்கங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கருணாபுரம் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73ஐ தாண்டியுள்ள நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பத்திற்கு நீதி கேட்டு கள்ளச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த சிறுவன் பலியானார். பாலக்கோட்டை அடுத்த மல்லுப்பட்டியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவரின் 18 வயது மகன் அரவிந்த் தனது நண்பர் ஹரியுடன் சேர்ந்து ராயக்கோட்டை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே அரவிந்த் உயிரிழந்தார். காயமடைந்த ஹரி தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து மகேந்திரமங்கலம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விடியா திமுக ஆட்சியில் முறையற்ற வாகன ஓட்டிகளால் விபத்துகள் அதிகம் ஏற்பட்டு வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மின்கம்பத்தில் இருந்த மின்மாற்றி பெட்டியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராசிபுரம் அருகே கோனேரிப்பட்டி விநாயகர் கோவில் தெருவில் உள்ள மின்கம்பத்தின் மின்மாற்றி பெட்டி பலத்த சத்தத்துடன் வெடித்து தீப்பற்றியதில் கரும்புகை வெளியேறியது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் ராசிபுரம் மின்வாரியத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவித்ததும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக கோனேரிப்பட்டி பகுதியில் மின்சாரம் தடைபட்டிருந்தது. விடியா திமுக ஆட்சியில் மின்சார விநியோகம் தடைபடுவதும் மின் விபத்து நடப்பதும் அதிகரித்திருப்பதாக பலர் அங்கலாய்க்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி விடியா திமுக அரசை கண்டித்து மக்கள் நூதன போராட்டம் நடத்தினர். கடந்த 1 வாரமாக பெய்த மழையினால் சேதமடைந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி விடியா திமுக அரசின் ஊராட்சி மன்ற தலைவர் ஹேமச்சந்திரனிடம் பல முறை கோரிக்கை விடுத்தும் அவர் பொறுப்பில்லாமல் அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் புகார் கூறினர். மேலும் சோளிங்கர் சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் முனிரத்தினத்திடம் கூறியும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேரும் சகதியுமான சாலையில் நாற்றுகளை நட்டு விடியா திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் சீராக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே குற்றால மெயின் அருவி முன்பு குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்து மகிழ்ந்தனர். கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் ஒவ்வொருவருக்கும் 5 நிமிடம் மட்டுமே குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.